ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலோட சேர்ந்த வரலாற்றையும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்தும் விதமாக, அதாவது தமிழர்கள் யாரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, அவர் ஒன்று சேர்வதற்கு நம்ம இருக்க ஒரே ஒரு சான்று என்னன்னா வந்து நம்மளுடைய மொழியும் நம்மளுடைய அரசர்களும் மட்டும்தான். அந்த அரசர்களை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கடைசி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு என்ன பதில், வரலாற்று ரீதியாக என்ன பதில் கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடந்த இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது சில கொஸ்டின்ஸ் மட்டும் செலக்டட் எடுத்து போறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வன்மம் பிடித்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டு வர்றாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு என்ன இது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் மெயினான நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பார்த்துட்டு நம்ம அடுத்த வாட்டி அது போகலாம். ஃபர்ஸ்ட் பெரும்பள்ளி ப்ரோ, சாளுக்கியர் பற்றி ஒரு விலியம் சாளுவர் கண்ணக்குச்சியார் பட்டங்கள் பற்றிய ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. நிச்சயமா சாளுக்கியர்கள் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் எப்படிப்பட்ட யுத்தம் நடந்தது, வாதாபி கொண்டான் என்று பல்லவ மன்னர் எந்த பல்லவ மன்னர் அழைக்கப்பட்டார், ஏன் அழைக்கப்பட்டார், அப்படி வந்து வாதாபியை வந்து தீக்கிரையாக்கி அந்த மன்னர் யாரு, ஏன் தீக்கிரையாக்கினார், அவருடைய தந்தைக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை தந்தையின் இறப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பழி தீர்த்தாரா, இல்ல வேற எதுவும் வந்து முதல்ல பிரச்சனை இருந்துச்சா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அடுத்து, now the issue for Draupadi 2 movie going on. The director Mohanji is saying this Veera Vallala Maharaj is from Vannier clan, but the Vallalapatti Colours claims him to be Color clan. Mohanji says there is a gap of 200 years for between two Veera Vallala. The person who built Tiruvannamalai temple is from Vannier caste, and the claim of color refers to another Zamin who is also known as Veera Vallala Thevan. Please clarify Anna. Make a video about Veera Vallala 3 or 4. அதாவது நம்மளுடைய தென்னிந்தியால நார்த்ல இருந்து மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்த பொழுது இங்க தென்னிந்தியால இருந்த மிகப்பெரிய ஒரு இந்து மன்னர் யாராக இருந்தார்னா வீரவல்லாள தேவர் என்பவர் இருந்தார். அவங்களுடைய வம்சமானது ஹொய்சாலார் வம்சம். ஹொய்சாலா அப்படின்னா புலி கடிமால். அதாவது ஒரு முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு புலி வந்து அவர் அடிக்க வந்துச்சு. அந்த அடிக்க வந்த புலியை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தினவர்கள் தான் வந்து இந்த புலி கடிமால் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களோட முன்னோரா வந்து பார்த்தா கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் ஹொய்சாலா அப்படின்னு சொல்லி அந்த வம்சத்தின் பெயர் வருகிறது. இந்த புலியை வந்து இந்த விரட்டியது புலி கடிமால்ன்றவங்க யாருன்னா இவங்களை பற்றி வந்து சிலப்பதிகார காலத்துல இருந்தே இருக்கு. இவர்கள் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வேளிர் அப்படின்ற வேலிர்ல நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. இருக்கு வேலிர்னு ஒரு மன்னர் இருந்தாங்க. அந்த இருக்கு வேலிர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஹொய்சாலா. ஆனால் இவர்கள் இங்க இருந்து மைக்ரேட் ஆகி போனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முற்காலத்துல மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து பெண் எடுத்த ஒரு மரபாவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற இருக்கு வேலிலும் வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து பெண் எடுக்கிற மரபுல இருந்தாங்க. அதுல இருக்கு வேலிற்கும் சோழருக்கும் பிறந்தவர் தான் வந்து அரிகுலகேசரின்னு சொல்ற அந்த சோழ மன்னராகவும் இருந்திருக்கிறார். ஆக ஆனால் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா கன்னடியர்களின் கழகம் அப்படின்னு சொல்லி இந்த ஹொய்சாலா மன்னரை வந்து பாத்தீங்கன்னா அப்பயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து 11ஆம் நூற்றாண்டுலயே வந்து பாண்டியர் காலத்திலேயே கன்னடியர்கள் கழகம் அப்படின்னு சொல்லியே வந்து மென்ஷன் செய்யப்பட்டுள்ளது. ஆக அப்பயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்கள் கிட்டத்தட்ட முழு கன்னடர்களாகவே வந்து மாறிக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட வந்து அடப்பை வேலை பார்த்தவர்கள் தான் விஜயநகர அரசர்களாக இருந்த ஹரிஹர புக்கருடைய முன்னோர்கள். அவர்களிடம் அடப்பை வேலை பார்த்தவர்கள் தான் வந்து இப்ப இருக்கிற விஸ்வநாத நாயக்கர்களுடைய வம்சாவளியர். ஆக இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல கன்னடிகளா மாறிவிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இப்ப போய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து தமிழர்கள் சொல்லி கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா பட் அவங்களோட ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வேலிர்கள் யார் என்பதை வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்னா அவர் வன்னியரா, கல்லரா, உடையாரா, எந்த சாதி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வேலிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக கொடுத்திருக்காங்க. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அருமை அண்ணா, சடைக்கன் சேதுபதிக்கும் திருமல் நாயக்கருக்கும் நடந்த போரை தெளிவுபடுத்தி ஒரு காணொலி போடுங்க அண்ணா. நிச்சயமா போடுவோம். அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய போர் வந்து நடந்திருக்கு. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா
அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நோய் அவருக்கு இருந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வயிறு அதாவது அம்மை நோயினால வந்து பாதிக்கப்பட்டு அந்த போரே முடிவுக்கு வருது. சோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். குற்ற பரம்பரை, ஆணவ படுகொலை, களவு தொழில், செயின் பறித்தல், கற்பழித்தல், சொத்துக்கள், ஆடு மாடுகளை கொள்ளையடித்தல் இப்படி செய்து வரும் உங்கள் கொடுமை அன்று முதல் இன்று வரையும் தொடர்கிறது. தேவர் முத்துராமலிங்க தேவரின் பொய் வரலாறு. இதுதான் ஜெராக்ஸ் குரூப். தமிழர்களின் தியாகத்தை போற்ற மறுக்கும் குரூப். நாடார் சமுதாயத்தையும் சரி, ஆசாரி சமுதாயத்தையும் சரி, கோனார் சமுதாயத்தையும் சரி, வன்னியர் சமுதாயத்தையும் சரி, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கேவலப்படுத்தி, பறையர் சமுதாயத்தையும் சரி கேவலப்படுத்தி புத்தகம் எழுதிய ஒரு வன்மம் பிடித்த தமிழர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஜெராக்ஸ் குரூப். ஒட்டுமொத்த மக்கள் கிடையாது. அந்த மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துல இருக்கும். இதுக்கு என்னைக்குமே திருந்தாதுங்க. இது ஒரு ஜாம்பிகள். இந்த ஜாம்பி இன்னொரு ஜாம்பி போய் கடிச்சிச்சுன்னா அதுவும் ஜாம்பியா மாறிடும். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேடுகட்ட ஈன இழிப்பிறவிகள். நம்ம என்ன டாபிக்ல போறோம், இது என்ன டாபிக் வந்து பேசுது பாருங்க. இதுதான் இவர்களுடைய வன்மம், இவர்களுடைய மனநிலை. எல்லாம் உங்க வரலாறு சரிதான். ஆனா ஒரு விஷயத்தை மறந்து விடுங்க. திருமல் நாயக்கர்களும் வடுகர்கள் தான், தனிப்பட்ட தெலுங்கர்கள் அல்ல. அவர்களும் வடுகர்கள் தான். எல்லாம் சரிதான். நான் ஏன் நாயக்கர் ஆள விட்டீங்க? வரலாற்றில் தமிழ் ஆள்வதற்கு சேதுபதிக்கு மீண்டும் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. கிழவன் சேதுபதி வந்து பார்த்தா சுதந்திர நாடாவே அறிவிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா இங்க இருந்த நாயக்கர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதர தமிழ் கொடிகள் என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்க, என்னென்ன பாத காணிக்கைகள் செலுத்தாங்கன்னு சொல்லி வரலாறு போய் பாருங்க. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கள்ளர் மரபுகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிச்ச மாதிரி வந்து பேசக்கூடாது. ஏன் மற்ற குடிமக்கள் ஏன் வந்து நாயக்கர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதிச்சாங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை பேசுங்க. நாயக்கரை எதிர்த்து இந்த ஜெராக்ஸ் குரூப் எந்த இடத்துலயாவது வந்து சண்டையிட்டு உள்ளதா? எந்த இடத்துலயாவது போர் செய்துள்ளதா? ஆனா அதே நாயக்கர்களுக்காக இவங்க வீடு புகுந்து கொள்ளையடிச்சுதான் காசு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பேச சொல்லுங்க. திருநெல்வேலி மேனுவல்லே இருக்கு. திருநெல்வேலி மேனுவல்லையே அதிகமான கிரைம் யார் பண்ணது, யாருக்காக பண்ணாங்கன்றது இருக்கு. அதை படித்து பார்த்தால் தெரியும். அருமையான வரலாற்று தகவல் தம்பி. திண்டுக்கல் மதுரை 75 கிலோமீட்டர் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாதை வந்து பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் தான். பட் அன்னைக்கு இருந்த பாதை வந்து இன்னைக்கு இருக்க நவீன அந்த ஹைவே கிடையாதுன்னு. அது பல ஊர்களை வந்து சுற்றி வர வேண்டும். அதனால 100 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்து அது இருந்துச்சு. அண்ணா ஜெராக்ஸ் குரூப்புக்கு மஞ்சக்காமல் நோய் இருக்கு. அவர்களுக்கு பாலும் மஞ்சளாகத்தான் தெரியும். பாவம் எதை தின்றால் நோய் நீங்கும் என்று அலைகிறார்கள். நம் முக்குலத்தோர் தேவர் சமூக வரலாற்றை மீட்டெடுத்து கூறியமைக்கு நன்றி அண்ணா. இது முக்குலத்தோர் வரலாறுன்றத விட வந்து தமிழ் மக்களை அன்றைய காலகட்டத்தில் காத்தருளியவர்கள் யார் என்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. திருமலாக்கர் ஓடிட்டாருன்னு சொல்லி ராமநாதபுரத்தை சேதுபதி வந்து மதுரை மக்கள் தானே போனா போகட்டும்னு சொல்லி வந்து அவர் அங்கேயே இருந்திருந்தாரோ, மதுரை சுத்தி உள்ள கல்லர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போனா போகுது வந்து மூக்கு அறுத்துட்டு போட்டு நம்மள்ட்ட வந்து சண்டை போட்டு இருந்திருந்தாலோ இன்னைக்கு அந்த வரலாறு எப்படி மாறி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இவ்வளவு தூரம் இவர்களுக்காக உயிர் தியாகம் செய்தும் இந்த ஜெராக்ஸ் குரூப் வந்து பார்த்தா என்ன சொல்லுது, நீங்க பாலைவனவங்க, அது களவு திருட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே, இதுக்கு இன்னும் என்னென்ன பேசிருக்குங்க. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம் மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்காக நின்று இருந்தாங்க. அதைத்தான் வந்து நம்ம பதிவு செய்தோமே தவிர நம்மளுடைய சாதி வரலாறை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யவில்லை. அண்ணாவுக்கு அன்பு வணக்கம். உங்களை போல சில பேர் இருப்பதால் தான் யூடியூபில் தமிழர் யார் என்பது தெரிய வருகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி தம்பி. நான் காராளர் இனத்தை சார்ந்தவன் அண்ணா. ஆனால் எங்கள் மக்களுக்கு மலையாளி என்றுதான் சாதி சான்று வருகிறார், சாதி சான்றிதழ் கொடுக்கிறாங்க அண்ணா. காராளர் பெயரில் தர அரசு மறுக்கிறது. மற்ற இன மக்கள் கேரள மலையாளிகள் என்று எங்களை நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து குடிபெயர்ந்து மலைகளில் வாழும் காராள மக்கள் பழங்குடி பட்டியலில் உள்ளோம். எங்களை பற்றி ஒரு காணொலி போடுங்கள் அண்ணா, விழிப்புணர்வுக்காக. இல்லாவிடில் நாங்கள் கேரள மலையாளியாக ஆக்கப்பட்டு விடுவோம். நீங்க வந்து எந்த ஒரு தமிழ்நாட கேரளாவும் சொல்லுங்க. தமிழ்நாடுன்னா வந்து உங்களுக்கு 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்குண்டான தீர்வு வந்து பாத்தீங்கன்னா பெற்றுத்தரேன் அரசு அதிகாரிகள் சொல்லி. நீங்க கேரளான்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கொடுங்க. காராள் என்பது சுத்தமான தமிழ் பெயர். காராள மக்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா வேளாளர்களின் உட்பிரிவு. இவர்கள் தான் வேளாளர்களின் முன்னோடியாகவும் இருந்திருக்காங்க. காராள வம்சம் கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆய்வுக்கு எடுத்து போடுறேன். நீங்களும் எனக்கு தகவல் வந்து எனக்கு அனுப்புங்க. விஜயநகர அரசு வேறு, விஸ்வநாத அரசு வேறு. ஆனால் விஜயநகர ஆட்சியை அரச குலத்தினர் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியை அரச குலத்தினர் ஏற்கவில்லை. எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வெடித்தது. இத்தகைய நிலையில் அரச குலத்தினர் கொன்று வந்த மூவேந்தர்கள் கட்டிய கோவில்களில் மேற்கு வாசல் அடைக்கப்பட்டது. மேலும் அரச குலத்தினர் சமாளிக்கவே விஸ்வநாத நாயக்கர் அவையில் இருந்த அரிநாத முதலி சேனையால்
72 பாளையங்கள் பிரிக்கப்பட்டது. இதற்கும் விஸ்வநாயக்கருக்கும் சம்பந்தம் இல்லாத போல கட்டமைக்க முயல்வது அதுதான் விசுவாசமோ? 72 பாளையங்களை பிரிக்கப்பட்ட ஜெராக்ஸ் குட்டி, இந்த நாயக்கரோட பண்ணடிமை கூட உனக்கு சொல்லலாம். சோ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அரிநாதன் முதலி பிரிச்சது 36 பாளையங்கள் தான். சரி, விஸ்வநாயக்கர் பாத்தீங்கன்னா அதுக்கு பாளையம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே தென் தமிழகத்துல கலவரத்தில் ஈடுபட்டது யாரு? விஜயநகர அரசுக்கு எதிராகவும் நாயக்கர் அரசுக்கு எதிராகவும் புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலும் ராமநாதபுரத்திலும் மதுரையிலும் கிளர்ச்சியில் ஈடுபட்டது யாரு? அதை அடக்குவதற்காக வந்தவர்கள் யார்? அதை அடக்கி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பாதையை அடைத்து வைத்தது யார்? இதெல்லாம் சொல்லுங்க. யாரு பாத்தீங்கன்னா அடக்குனது? அரியாத முதலி பாத்தீங்கன்னா யார அனுப்பிச்சு விடுறாப்புல? ஏன் அடக்குறாங்க? ஏன் அந்த மக்களை மட்டும் அடக்குறாங்க? ஏன் மத்தவங்களை யாரும் கிளர்ச்சி செய்யல? கலப்பி ஏத்திட்டு எங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது பாத்தீங்கன்னா பொருளோட போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? சொல்லுங்க. யார் ஓடி ஒளிந்தது? யார் கிளர்ச்சியில் ஈடுபட்டது? வரலாறு பதிவு செய்துள்ளது. அதை பாத்தீங்கன்னா நீங்க கூறுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். சரி, இது போலதான் நம்ம இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் இங்க இருக்கின்ற பாத்தீங்கன்னா தமிழுக்கு ஏற்படுகின்ற அந்த அழிவையும் பாத்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போறதுக்குள்ளயும் இந்த மாதிரி வரலாற்றிலையும் துரோகம் இழைத்த ஒரு குழு, வரலாற்றிலையும் பாத்தீங்கன்னா நாயக்கர்களோட கைக்குலியா இருந்த ஒரு குழு, நாயக்கர்களுக்கு பாத காணிக்கையை செலுத்த நாயக்கர்களிடம் பழனி முருகன் கோயில் வரலாறு மரியாதையும் தெப்பக்குள மரியாதையும் பெற்றுக்கொண்ட ஒரு குழு. இந்த குழு தொடர்ச்சியாக முக்குளத்தர் மட்டுமல்ல, வெள்ளாள சமுதாயத்தை மட்டுமல்ல, இதர அனைத்து தமிழ் சமூகத்தையும் கடித்து கொண்டு வருகிறது. இதுகளுக்கு சண்டை போறதுக்கே நம்ம நேரம் சரியா போயிருக்கு. எங்க நம்ம எழுத்து நிக்கிறது? இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வடுகத்தினுடைய வடுகர்களுக்கு இடதுகை வேலை பார்த்ததுதான் இது. இதுல அப்புறம் பேசிக்கிடுவோம். நம்ம இன்னைக்கு டாபிக் வருவோம். தோழர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் எவனுமே மதிக்க மாட்டேன், எந்த தமிழ் அரசர்களையும் மதிக்க மாட்டேன், சேர சோழர் பாண்டியர் பல்லவர்களை அவங்க ஒரு ஆளே கிடையாது, அப்படியே பேசியிருக்காரு. பார்லிமெண்ட் வேறலாவே யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. அவன் இவன் என்று ஒருமையிலையும் பேசியிருக்காரு. சரி, இவ்வளவு பேச திருமாவளவன் அவர்கள் ஓகே, இதுக்கு நம்ம பதில் கொடுப்போம். ஏன் தெலுங்கு அரசர்களை பற்றி எந்த வார்த்தையும் பேச மாட்டாரு? நாயக்கர் அரசர்களை பற்றி ஏன் எதுவும் பேச மாட்டாரு? ஒரு பல்லரும் பறையரும் பார்த்தா ஒரு திருட்டு நடக்கிறப்ப ஒரு பல்லரையும் பறையரும் பிடித்து கொண்டு யாரு உண்மையானவன் தெரிந்து கொள்வதற்காக கொதிக்கும் எண்ணெயில் கைவிட வேண்டும் சொல்லி கட்டளையிட்ட நாயக்க மன்னர்களை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? பழனி முருகன் கோவிலில் பாத்தீங்கன்னா தமிழ் பண்டாரங்களை வெளியேற்றிய அந்த நாயக்கர்களை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் தமிழ் பிராமணர்களை கூட வெளியேற்றி விட்டு தெலுங்கு பிராமணர்கள் நியமித்த அந்த நாயக்கர்களை பற்றி ஏன் திருமாவளவர்களை பேச மாட்டார்? ஏன் விஜயநகர அரசர்களை பற்றி பேச மாட்டேங்கிறார்? ஏன் மராட்டிய அரசர்களை பற்றி பேச மாட்டேங்கிறார்கள்? தமிழ்நாட்டில் சனாதனத்தை 100% கொண்டு சேர்த்த இந்த விஜயநகர மன்னர்களை பற்றியும் இந்த நாயக்கர் மன்னர்களை பற்றியும் இந்த மராட்டிய மன்னர்களை பற்றியும் ஏன் பேச மறுக்கிறார்கள்? முழுக்க முழுக்க தெலுங்கு அமைச்சர்களையே தன்னுடைய தளபதிகளாகவும் தன்னுடைய அரசவையில் முதல் அமைச்சர்களாகவும் வைத்திருந்த திருமலாய்க்கரை பற்றி ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார்? திருமலாய்க்கருடைய முதன்மை தளபதி ராமப்பயன் ஐயரே, அவர் ஒரு தெலுங்கு பிராமின். திருமலாய்க்கர் முதலமைச்சராக இருந்தது யார்? அதே ராமப்பயன் அவர்களே. ஏன் இவர்களை பற்றி பாத்தீங்கன்னா திருமாவளவன் வாயை துறக்க மாட்டாரு? ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது போல் இவர் திருமாவளவனா இல்ல திம்மவாளுவா? அவர் தான் சொன்னாரு, இவர் திம்மவாளுங்க, இவர் தமிழரே கிடையாது, இவர் பறையர் கிடையாது, இவர் பாத்தீங்கன்னா தெலுங்கு இனத்தை சேர்ந்தவன்னு சொல்லி நான் சொல்லலைங்க. அவருடைய சமுதாயம் சொல்லக்கூடிய பறையர் இயக்கத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் இதை சொல்லியிருந்தாப்புல. ஏன் அவர்களை பற்றி இவர் ஏன் பேச மாட்டாப்புல? சரி, அவன் இவன் இந்த ஒருமையில பேசுறவங்க யாருன்னு தெரியுமா? இன்றைக்கு உலகமே பாத்தீங்கன்னா வியக்கக்கூடிய கட்டிடக்கலையை கொடுத்து அருளிய, கல்லணையை கட்டி அருளிய, முதலாக உலகத்தில் நீரை மேலாண்மை படித்து அதை வெள்ளாமைக்கு உட்புகுத்திய தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது, உலகத்திற்கே பாத்தீங்கன்னா தண்ணியை மேலாண்மை செய்த ஒரு சமூகம், ஒரு மேலாண்மை செய்த ஒரு மன்னராக இருந்த சோழர்களை பற்றி இவர் பேசுகிறார். கரிகால சோழனை பற்றி இவர் பேசுகிறார். தண்ணி ஏன்டா கடலுக்கு போகுது, தண்ணி இல்லாம இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்குது பாத்தீங்கன்னா இங்க இருக்க மக்களின் பசியாற்றிய, அனைத்து மக்களின் பசியாற்றிய, அனைத்து சமூகத்தையும் மக்களின் பசியாற்றிய கரிகால சோழரை பற்றி இவர் பேசுகிறார். இன்றைக்கு உலகத்திற்கே கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக விளங்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோயில்,
தஞ்சை பெரிய கோயில் கட்டியது யார்? குஞ்சர மல்லனாகிய வீர சோழனாகிய குஞ்சர மல்லனாகிய பெருந்தச்சர் என்ற ஆசாரி. அவருக்கே வந்து பார்த்தேன் தன்னுடைய பெயரை கொடுத்தவர் தான் ராஜராஜ தச்சன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டத்தை தெற்காசியா முழுதும் அனைத்து மன்னர்களையும் வென்று தான் பெற்ற மக்கள் கொடுத்த பட்டமாகிய ராஜராஜர் என்ற பட்டத்தை வந்து யார் கொடுத்தாரு? ராஜராஜ குஞ்சர மல்லனுக்கு கொடுத்தாப்புல, ராஜராஜ பறையருக்கு கொடுத்தாரு. தன்னுடைய கோயில் கட்டி அனைவருக்கும் அந்த ராஜராஜர் என்ற பட்டம் கொடுத்தாரு. அந்த ராஜராஜர் என்ற பட்டம் வந்து பார்த்தா ராஜராஜன் வந்து தமிழா அப்படின்னு கேக்குறீங்க. ஸ்டாலின் என்பது தமிழா? உதயநிதி என்பது தமிழா? கருணாநிதி என்பது தமிழா? இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாரா இவரு? அவங்க கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்களே, ஜாக்கப் ஜான்சன்ஸ் அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் தமிழ் பெயரா? அவர் கட்சியில் இருக்கக்கூடிய வந்து முக்கிய பிரமுகராக பேசுறதுக்கு ஆளே இல்லாமல் அண்ணன் ஆளூர் சாவனவாசர்களை பட்ட சாவனவாஸ் என்பது தமிழ் பெயரா? தமிழ் மன்னர்களுடைய பெயரா? தமிழை வளர்த்தெடுத்தவர்களுடைய பெயரா? அந்த பேரையே வச்சிருக்காப்புல. நீங்க தான் தமிழருக்கான அரசியல் நடத்துறீங்கல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? இது போல வந்து உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்க பேரே வந்து உங்க தந்தையின் பேரே வந்து நீங்க மாத்தி அமைச்சிருக்க சொல்லியிருக்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, அந்த பேரு ஒரிஜினல் பேர் இல்லைன்னு சொல்லி. ஆக அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி வந்து பார்த்து தமிழ் மன்னர்களை பேச போச்சு, அவன் இவன் என்று ஒருமையில எப்படி பேச போச்சு? ராஜராஜர் என்பது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழத்தேவர் என்பது இந்த தமிழ் மக்கள்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்கள் கொடுத்த பேர் தான் ராஜராஜ சோழத்தேவர் என்பது. அவருடைய ஒரிஜினல் பேரு அருள்மொழி தேவன். அருள்மொழி எவ்வளவு அழகான ஒரு தமிழ் பேரு, அந்த பேர் தான் வச்சிருந்தாங்க. ராஜேந்திர சோழத்தேவர் என்பது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கொடுத்த பேரு. அவருடைய ஒரிஜினல் பேரு மதுராந்தக தேவர். மதுராந்தகர், மதுரைக்கு யமன் போன்றவன் அப்படின்ற பேரை வந்து சூடியவர்கள் அவர்கள். எப்பேற்பட்ட மன்னர்கள் தமிழ் மொழிக்காக கடைசி வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. திருமறை கண்ட சோழன் சொல்லி வந்து ஏன் ராஜராஜ சோழத்தேவருக்கு வந்து அந்த பேர் கொடுத்துக்கான்றது வந்து வரலாறு எடுத்து பார்க்கவும். தமிழ் திருமுறையில வந்து மீட்டெடுத்தவர் சோழ மன்னர்கள். யாரிடமிருந்து? சமஸ்கிருதம் பேசக்கூடிய சனாதனவாதிகளிடம் வந்து மீட்டெடுத்தவர் தான் ராஜராஜ சோழர். அந்த வரலாறு எடுத்து படிங்க. தான் வந்து பார்த்தா ஒரு தவறான வந்து பார்த்தா நீதி கொடுத்து விட்டோம் என்று ஒரு பெண்ணுக்கு வந்து தவறான நீதி கொடுத்து விட்டோமே, அவளை இப்படி அவல வாழ்க்கையாக நிக்க விட்டோமே, அவளை விதவையாக்கி விட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தா உயிர் விட்டவர் பாண்டி நெடுஞ்செழிய மன்னர். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தாலி இருக்க காரணமா இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை திறந்து வைத்தவர்கள் யார் என்று நீங்கள் பேச வேண்டும். பேசுவீங்களா? ஒரு ஊசி முனை அளவு கூட வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்து எதிர்கட்சியாளர்களுக்கு இருந்து அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊசி முனை அளவு கூட வந்து பார்த்தா தமிழ் மன்னர்கள் கூட நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. ராஜராஜ சோழரை வந்து பார்த்தீங்கன்னா தெருவா வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரா? இல்ல ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரா? ராஜராஜ சோழர் காலத்துல வந்து எத்தனை பேர் வந்து குடிச்சு ரோட்ல படுத்து கிடந்தா? அவவே வந்து பார்த்தா தெற்காசிய முழுவதும் தமிழர்களுடைய வீரத்தையும் நாகரிகத்தையும் வந்து பரப்பி கொண்டு இருந்த நேரத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்க இங்க 1000 ஆண்டுகள் கழித்து நவீன காலத்தில் இங்க வந்து பார்த்தா தெருக்கு டாஸ்மார்க் ஓபன் பண்ணி விட்டு ரோட்டில் நடனமாட விடவும் சிறு பெண் குழந்தைகளை வந்து பார்த்தா பாதுகாப்பற்ற சூழலிலும் இயக்குவதற்கு காரணமா இருக்க இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழில் இருந்த வேந்தர்களை விட உயர்ந்தவர்கள். ஆனால் அன்றைக்கு நாகரிகத்தையும் வீரத்தையும் தமிழ் மொழிக்காகவும் ஆண்டு வந்த நம்முடைய சேர சோழ பாண்டிய பல்ல மன்னர்கள் உங்களுக்கு அவன் இவன் என்று பேசுற அளவுக்கு வந்து ஊறி போச்சுன்னா அதற்கு காரணம் யாரு? இந்த பானையில வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி இந்த மக்கள் தான். பானையை உடைச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே அந்த பானையை உடைச்சிருந்தாங்கன்னா ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? இதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு இடதுகை வேலை பார்க்கக்கூடிய இந்த பா ரஞ்சித் என்கின்ற ஒரு வன்மவாதி, ஒரு மனப்பிழவு ஏற்பட்ட ஒரு வன்மவாதி. என்னுடைய பாட்டியோட நிலத்தை புடிங்கிட்டா, என் அப்பத்தாவோட நிலத்தை புடிங்கிட்டா, என் பொண்டாட்டி நிலத்தை புடிங்கிட்டா, என் சித்தப்பி நிலத்தை புடிங்கிட்டான்னு சொல்லி வாய்க்குசாம நாக்கு அழுகின்ற வரைக்கு பேசிய அந்த பாரஞ்சித்து பேசியதுக்கு கோர்ட்ல ஒரு ஆதாரம் சப்மிட் பண்ண முடிஞ்சா? கோர்ட்ல ஒரு ஆதாரம் வந்து சப்மிட் பண்ண முடிஞ்சா? முடியல. அப்ப உங்களுடைய வன்மம் என்னது? ஏன் வந்து தமிழ் மன்னர்கள் மீதே உங்க வன்மத்தை கட்டுறீங்க? ஒரு தமிழர்களுடைய வீரத்தை பற்றி, தமிழர்களுடைய போர் முறையை பற்றி அது எழுந்தது யாரு தெரியுமா? சேர மன்னர் ஐயரிநாதன். புறப்பொருள் வெண்பா மாலை என்று தமிழ் இலக்கணத்திற்கும் சரி தமிழ் வீரத்திற்கும் சரி ஒரு நூல் எழுதினார்.
புறப்பொருள் உண்ணாமறை. அவர் யாரு? சேர மன்னர். அவரே இருந்தாரு. நந்தி கலம்பகத்திலிருந்து முத்தொள்ளாயிரம் வரை நீதி நூல்கள்ல இருந்து தமிழ் மொழியை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற பல்லவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைவன் சொன்னது. சங்கத்தமிழ், கடைத்தமிழ், அந்த முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் சொல்லி சங்கம் வைத்து தமிழ் வரத்த எங்கள் பாண்டி மன்னர் எங்க துணைவியார், மனைவியார், இணைவியார், குலவியார், கலவியார் சொல்லி பல பார்த்தா தமிழ்ல இல்லாத இதெல்லாம் பேரை வச்சுக்கிட்டு தெருக்கு தெருக்கு பார்த்தா விவேக் சொல்லுவார்ல, நீதான் பொதுக்கூட்டம் போற இடத்துல பாத்தீங்கன்னா தனி கூட்டம் போட்டு ஒரு முனிசிபாலிட்டி வளர்த்து வச்சிருக்கிய அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய உங்களுடைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அறிவாலய அல்சிசன் சொன்ன போது பாத்தீங்கன்னா மனசு வலிச்சிச்சு எல்லாருக்குமே, தமிழர்களுக்கு. எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், இப்படிலாம் தவறா விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க அதை விட மோசமா நடந்துக்கிறீங்களே இப்ப. ஆக நீங்க பேசியது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வன்மத்தின் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மன்னர்களான, உங்களுடைய தந்தை மன்னர்களான, உங்க தாய் மன்னர்களான, உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய மன்னர்களான நாயக்கர்கள் பற்றி ஏன் பேச மாட்டீங்க? விஜயநகர அரசர்களை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தெலுங்கு பிராமணர்களை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? பேசுங்க, அதை பத்தி. பேச மாட்டாங்க. இருக்கு 9 அமைச்சரும் கூட்டு வச்சு நடு மண்டையில் நச்சு நச்சுன்னு கொட்டுவாங்க, அதானே. ஆனா இங்க இருக்க மத்த 28 அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா கையை கட்டி வாயை மூட்டி உடம்புல 9 ஓட்டையை மூடிட்டு இருக்காங்களே. ஏன் எதிர்கட்சி தலைவர் இருக்க கூட எடப்பாடி பழனிசாமி கூட இதை பத்தி பேச மாட்டாரு? அத்தனை எம்எல்ஏக்களுக்காக பேச மாட்டாங்க. 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பேச மாட்டாங்களே. டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாப்புல. இன்னும் சில இதர சமுதாய கட்சிகள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. மத்தவங்களும் அமைதியா இருக்காங்களே, ஏன்? சரி, சோழ மன்னர்களை அவைவேன்னு சொல்றீங்களே, அதே சோழ மன்னருடைய ஒரு வழித்தோன்றதான் ஆரூர் சோழன் எங்கள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி பேசினாலே, அப்ப அவரையும் நீங்க அவனிவன் தான் சொல்றீங்களா? இது கூட்டணி தர்மத்துக்கு எப்படி பார்த்தா ஒத்து போகும்? ஆக நீங்க பேசியது முழுக்க முழுக்க வன்மம் பிடித்த பேச்சு. இதற்கு நீங்கள் பாத்தீங்கன்னா வருத்தம் இல்ல, மன்னிப்பு தெரிவித்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அரசியல் எதிர்காலம் இருக்கும். இல்லை என்றால் அடுத்த 5 வருடங்களில் நீங்கள் உங்களுடைய அரசியல் கொள்கைகள் காணாமல் போகும் என்பதுதான், இந்த தமிழ் தேசியத்தில் காணாமல் போகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவர் ஏன் இதை பண்றாருன்னு ஒரு விஷயம் நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னா தமிழ் மக்கள் அனைவரும் பார்த்தா ஒன்று சேர்க்கிறது இந்த மொழியும் அரசரும் தான். இந்த ரெண்டுமே கேவலப்படுத்திட்டோம்னா நீங்க எப்படி ஒண்ணு சேருவீங்க? சே, நம்ம மன்னர்கள் இப்படி கேவலமா இருக்காங்க, என்னப்பா தமிழ் அப்படின்னு சொல்லி போவீங்களா, போக மாட்டீங்களா? அதைத்தான் இவர்கள் செய்கிறாங்க. தயவுசெய்து ஒரு பேசுற பேச்சுக்கும் வரலாற்றுக்கும் சம்பந்தமே கிடையாது. வரலாறை முழுமையாக படித்து எழுங்கள். நம்முடைய வரலாறு நம்ம இலக்கணத்தில் இருக்கு. 3ஆம் மனிதர்கள் படித்ததை தயவுசெய்து பாத்தீங்கன்னா படிக்காதீங்க. நம்மளுடைய இலக்கணத்தில் நம்ம வரலாறு இருக்கு. அதை பார்த்து இந்த வர தேர்தலையாவது இந்த பானையை உடைத்து விடுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.